கர்த்தர் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவையோ வெறுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப விடையே தெரியாது. ஏன் அவர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார் என்று. பொதுவாக நீங்கள் எப்பவுமே மூத்த பிள்ளைகளிடத்துல தான் எல்லா பாகமும் எல்லா பங்கும் அவர்களுக்குத்தான் உரியது. ஆனால் தகப்பனும் சரி ஆண்டவரும் சரி யாரை தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லுவோமானால், யாக்கோப்பை தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னு நீங்கள் பல நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கலாம். உங்களுடைய நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் இப்படி அப்படின்ட்டு கேட்டிருக்கலாம். ஒரே ஒரு விட தான், இந்த கால வேளையில் ஏசா அலட்சியம் பண்ணினான். ஆமென். அலட்சியம் பண்ணினான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற யாது ஒன்றையும் நான் வாழ்க்கையிலே அலட்சியம் பண்ணவே கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அலட்சியம் பண்ணால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அது இருக்காது. யாராக இருந்தாலும் சரி, நீ ஒரு கர்த்தர் உனக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்திருப்பாரானால் அதில் அலட்சியம் பண்ணால் அந்த உறவு சரியான உறவாக இருக்காது. யாராக இருந்தாலும், ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டை கொடுப்பாரனால் அலட்சியம் பண்ணக்கூடாது. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்லை பக்கத்தில் அக்கத்தில் ஒரு உறவு உங்களுக்கு கொடுப்பாரானால் அவர்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. அலட்சியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அலட்சியம் என்பது எதை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்னா இழப்பை கொடுக்கும். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், தவறாக நினைக்காதீங்க. எங்களுடைய கசின் சித்தி பையன் ஒன்றுமே என்ன வேலை செய்கிறான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏதோ பெயிண்டிங் ஏதோ வேலை செஞ்சான், இப்போ ஏதோ வேலை செய்கிற மாதிரி தெரியல. எஸ்தரம்மா வீட்டாண்ட ஒரு லேண்டு ஒன்று வாங்கி வச்சான். அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா ஒரு 4 வீசி வில்லங்கம் சான்றிதழ் பார்க்க சொன்னாங்க. அதை நான் எடுத்து பார்த்தபோது என்னுடைய சித்தப்பா பையனோட பேர் அதில் இருக்குது. அவன் ஒரு நாள் வந்தான், இங்கே இடத்துல இங்கே ஒரு இடம் பார்க்க போகிறோம் பிரதர் அப்படின்னு சொன்னான். பாரு தம்பி அப்படின்னு. நான் அப்போ பலவீனத்தில் இருந்தேன், மோசமான பலவீனம். இந்த வெற்றிகோ 3 நாள் என்னால் எந்திரிக்க முடியாமல் வாந்தி, என்னால் அவனோட கூட போக முடியல, எதுவும் பண்ண முடியல. அவன் சைலண்ட்டாக வாங்கி போட்டாமல், இந்த அம்மா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வீசி பார்க்க சொன்னப்போ அவனுடைய பேர் இருந்தது. நான் மனதில் வைத்து கொண்டேன். நான் சொல்லுவேன், அதை அலட்சியமாக விற்று போட்டு போயிட்டான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆனால் இதே இடத்துல கர்த்தர் ஒரு சின்ன இடத்தை எனக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எனக்காக எங்கேயோ வனாந்தரத்தில் கொடுத்ததை நான் அலட்சியம் பண்ணலை. அதனால தான் எனக்கு அதுக்கு இருக்குது. நீங்கள் புரியணும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அதே போல் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, நீ எந்த காலேஜில் படித்தாலும் சரி, அலட்சியம் பண்ணால் அது உனக்கு நன்மையாக இருக்காது. நீ எந்த படிப்பை பார்த்தாலும் சரி, பிஏ ஹிஸ்ட்ரியா சொல்ல, இன்றைக்கி பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவங்க தான் நிறைய பேர் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறவங்க. அந்த காலத்தில் தமிழ் மீடியம் படித்து எம்ஏ பிஏ படித்தவங்க தான் இன்றைக்கி நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இன்றைக்கி அது ஃபுல்லாக இன்ஜினியரிங் மோகம். எதற்காக நான் சொல்கிறேன்னா, எதையுமே உங்கள் வாழ்க்கையில் அலட்சியம் பண்ணாதீங்க. அதுதான் உலக பழமொழி, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். யாரையும் அலட்சியம் பண்ணாதீங்க. யாரும் ஒருவரையும் அலட்சியம் பண்ணாதீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்கள் உறவுகளை அலட்சியம் பண்ணாதீங்க. கணவன் மனைவி உறவு, மருமகள் உறவு, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவு, அலட்சியம் பண்ணாதீங்க. அந்த இடத்துல இருந்து நமக்கு நன்மை இருக்காது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் அலட்சியம் பண்ணாதீங்க, நமக்கு நன்மை இருக்காது.
கர்த்தருடைய வெறுப்புக்கு நம்ம உண்டாகுவோம், இழந்து போவோம். நீங்கள் இதை உங்கள் மனசில் நீங்கள் வச்சுங்க. தயவு செய்து நான் இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் நம்மை ஆண்டவர் வற்புறுத்துகிற காரியம், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. கொஞ்சம் பணம், கொஞ்சம் வருமானம் இருக்குமா, அலட்சியம் பண்ணாதீங்க. கொஞ்சம் பலன் தான் இருக்குதா, அலட்சியம் பண்ணாதீங்க. நிறைவான பலன் ஆகிறதுக்கு அந்த கொஞ்சம் பலனை நீ அலட்சியம் பண்ணாமல் இருந்தால் அதுவே உனக்கு நிறைவான பலனாய் மாறும். இது ஒரு பெரிய ரகசியம். ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோப்பை நான் தெரிந்து கொண்டேன். சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆமென். சேஷ்ட புத்திர பாகத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறது, உறவுகள் நமக்காக வைத்திருக்கிறது, ஒரு சின்ன ஒரு குடிசை நமக்காக வைத்திருக்கிறது, ஒரு சின்ன உறவுகளை நமக்காக கொடுத்திருக்கிறது, ஒரு சின்ன ஸ்கூலை நமக்காக கொடுத்திருக்கிறது. நான் சொல்லுவேன், அலட்சியம் நாம் பண்ணுவோமானால் நாம் அந்த காரியத்திலே பிரகாசிக்க முடியாது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 26, 27 வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். மனுஷகுமாரன் கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். நான் சொல்லுவேன், அழிந்து போகிற போஜனத்திற்காக நான் சொல்லுவேன், நம்முடைய ரட்சிப்பை அலட்சியம் பண்ணக்கூடாது. உலகத்தில் எல்லாமே அழிந்து போகிற போஜனம், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே நீங்கள் கிரியை நடப்பீங்க. அப்போ என்னுடைய கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறோன்னா, இந்த அழிந்து போகிற போஜனத்திற்காக உயர்வான ரட்சிப்பை அலட்சியம் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு புரிய நான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம சில காரியங்களில் நம்ம வெட்கப்பட்டு போகிற போது, ஒருவேளை நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாதது போது, ஒருவேளை நாம் பலவீனப்பட்டு போகிற போது, எல்லாம் அழிந்து போகிற போஜனம்தான். லாசுரு 4 நாள் கல்லறையில் வச்சான், லாசுரு மரித்தான், லாசுரு உயிர்த்தான், மறுபடியும். அப்ப அற்புதமே யார் செஞ்சது? அற்புதம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து செஞ்சார் அற்புதம். ஆனால் அது கூட அழிந்து போகிற போஜனம் தான். ஆமென், அல்லேலூயா. எசேக்கியா 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அப்புறம் நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அழிந்து போகிற இந்த உலக காரியத்திற்காக அழியாத போஜனமான இந்த சுவிசேஷத்தை, ரட்சிப்பை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதீங்க. ஒருவேளை நீ மிகுதியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற போது இந்த அழியாத போஜனத்தை அசட்டை பண்ணாதீங்க. நீ வாழ்ந்திருக்கிற போது அசட்டை பண்ணாத. நீ தாழ்ந்திருக்கிற போது அலட்சியம் பண்ணக்கூடாது. இது அழிந்து போகிற போஜனத்திற்காக நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போனத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. இந்த சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பை, இந்த விலையேற பெற்ற மீட்பை, இந்த விலையேற பெற்ற கூடுகை நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருப்பது இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இது அழியாத போஜனம். ஆமென். இது அழியாத போஜனம். நீங்கள் கடந்த வாரம் முழுவதும் நீங்கள் பிராணித்த, நீங்களும் நானும் பிரயாணம் செய்த இடம் என்னது? அழிந்து போகிற போஜனம். இது அழியாத போஜனம். நீங்களும் நானும், நான் சொல்லுவேன், சரியா இன்னைக்கு
நான் அங்கே உட்காந்து இங்கே திறந்துப்பா சொல்ல அந்த அம்மா வந்துட்டாங்க, இந்த அம்மா வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் இருதயத்துக்கு. சிஸ்டர் கூட வரமாட்டேன்னு நினச்சோன்னாங்க, அவங்களும் வந்திருக்காங்க. சொல்லுவேன், நான் அலட்சியம் பண்ணலைங்க. வருகிற ஒரு ஆத்மாவையும் அலட்சியம் பண்ணலை. சத்தியத்தை சொல்கிறது அலட்சியம் இல்லை. சத்தியத்தை சத்தியமாக சொல்றது அலட்சியம் இல்லை. சத்தியத்தின்படி சபையை நடத்துகிறது அலட்சியம் இல்லை. உலகத்தினுடைய காரியங்களை சபையில கொண்டு வந்து நான் சொல்லுவேன் சேர்த்து இங்க 4 பேரை உட்கார வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது உலகத்தினுடைய கூடுகையும் இந்த கூடுகையும் ஒன்னா ஆயிடும். அரசியல்வாதி கூட்டுற கூட இந்த கூட்டுறது என்ன பிரயோஜனம்? அவன் பிரியாணி கொடுத்தா அங்க போறாங்க, அப்புறம் நீ பிரியாணி போட்டா இங்க வருவாங்க. இது அரசியல் கூட்டத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது அழியாத போஜனம். ஆமென், அல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். நீ வாழ்ந்திருக்கிற போதும் அலட்சியம் பண்ணாது. நீ தாழ்ந்திருக்கிற போதும் இந்த கூடுகைய, இந்த நம்பிக்கைய, இந்த ரட்சிப்பை நீ அலட்சியம் பண்ணவே பண்ணாது. நீ அலட்சியம் பண்ணாது. எனக்கு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் நான் சொல்லுவேன், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதித்து, இந்த இயேசுவை நான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நான் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு வாழ்க்கையில் ஒருபோதும் இந்த சுவிசேஷத்தை நீ அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. என் கைதானே செய்தது, நான் தானே கட்டினேன், நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே இன்னைக்கு வசதியா இருக்கிறேன், நான் இன்னைக்கு பெரிய செல்வந்தனா ஆயிட்டேன்னு சொல்லி ஒருபோதும் தேவனுடைய சரீரமாகிய சபையை, சுவிசேஷத்தை, ரட்சிப்பை நீ அலட்சியம் பண்ணாத. அல்லேலூயா, ஆமென். எத்தனை அழகான உனக்கு ஆள் வந்தாலும் சரி, எத்தனை மேன்மை உனக்கு வந்தாலும் சரி, எத்தனை உயர்வுகள் உனக்கு வந்தாலும் சரி, எத்தனை சம்பாத்தியம் வந்தாலும் சரி, உன் தெரிந்து கொள்ளுதலை நீ விட்டு விடாதே. ஆமென், அல்லேலூயா. அலட்சியம் பண்ணாதே, அலட்சியம் பண்ணாதே. நீங்கள் வாசியுங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15-16 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்க. இங்க என்ன காரியம் நடக்குது பாருங்களேன். அவன் பசியா வந்தான், சகோதரன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடு அப்படின்னு கேட்டான். நான் சொல்லுவேன், இயேசு நாமத்தினால பிசாசு நீங்க சோர்ந்து இருக்கிற போது உங்களை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். எதிராளி, சத்துருவானவன். நீ சோர்ந்திருக்கிற போது, நீ தாழ்ந்திருக்கிற போது, நீ வாழ்ந்திருக்கிற போது, நீ பலவீனனா இருக்கிற போது, நீ பலனுள்ளனா இருக்கிற போது சத்துரு உன்னை சீர்கெட்டவனாக மாத்துறதுக்கு தயாரா இருக்கிறான். அவன் பசியா வந்தான், அவன் பெரிய தப்பு செய்யல. ஆனா எதை கொடுத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலையேற பெற்றதை கொடுத்துட்டான். நீ பசியா இருந்தது தப்பு இல்லை, நீ கூழு கேட்டது தப்பு இல்லை. ஆனா எதுக்கு எதை நீ கொடுக்குற? எதுக்கு எதை கொடுப்பீங்க நீங்க சொல்லுங்க? எதுக்கு எதை கொடுக்கணும்? பசியா போறீங்க, ரொம்ப கஷ்டத்துல போறீங்க, ஒரு 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 ஹோட்டல் இருக்கு, 2 இட்லி ஒரு மசாலா தோசை சாப்பிட்றீங்க. உங்க பைசா பார்த்தா திடீர்னு பர்ஸு காணாத போயிடுச்சு. ஒரு 7-7 செயின் போட்டிருக்கீங்க, கொடுத்துருவீங்களா? கொடுத்துட்டு நான் மாவாட்டுறேன் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நான் மாவாட்டுறேன், நான் என்னையா பண்ணுறேன், இதெல்லாம் தர முடியாது. அப்போ எதை கொடுக்குறீங்க? எதற்கு ஈடா? எதை நீங்கள் அலட்சியம் பண்ணுறீங்க? எதை அலட்சியம் பண்ணுறீங்க? நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே கடந்த முறை நாம் தியானித்தது போல பிசாசானவன் விசுவாசத்தை விழுங்கும்படி கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறான். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, அவன் பசித்தது தப்பு இல்லை, சகோதரனிடத்தில் கொஞ்சம் பசிக்கு கேட்டது தப்பு இல்லை. ஆனால் பிசாசானவன்
நம்முடைய பங்கை எப்போதும் இழந்து போட நம்ம எப்போதும் ஆயத்தமாக வச்சுருக்கிறோம். உன் விசுவாசத்தை எடுக்கிறதுக்கு, உன் ரட்சிப்பை எடுக்கிறதுக்கு, உன் கிரீடத்தை எடுக்கிறதுக்கு, உன் மகிமையை எடுக்கிறதுக்கு, உன் கனத்தை எடுக்கிறதுக்கு, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை எடுப்பதற்காக, உன்னிடத்திலிருந்து நித்திய ஜீவனை பறிப்பதற்காக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எப்போதும் சுற்றி திரிகிறான். அலட்சியம் பண்ணாதீங்க. ஆமென். அலட்சியம் பண்ணாதீங்க. மகளே மகனே, அலட்சியம் பண்ணாதீங்க. அலட்சியம் பண்ணாதீங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுச்சுன்னா கர்த்தருடைய ஆராதனைக்காக ஃபங்க்ஷனை, கர்த்தருடைய ஆராதனையை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமென். ஒரு பெரிய கொண்டாட்டம் வந்துடுச்சுன்னா சபை இன்னைக்கு இல்லைன்னா சபை என்றைக்குமே ஜபம் பண்ணின்னு தான் இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் போயிடலாமே. அலட்சியம் பண்ணாதீங்க. கொஞ்சம் பலவீனம் வந்துடுச்சுன்னா அலட்சியம் பண்ணாதீங்க. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிற போது நீ சொல்லு, நான் கண்ணீர் விட்டு கதறி ஜபம் பண்ணுறேன்ப்பா, ஐயோ என் சுகம், என்ன சுகப்படணும், நான் மீட் படையணும். தேவையில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ரகசியத்தை நீ தெரிஞ்சுங்க. நீங்கள் உட்காந்து தேவ வசனத்தை கேட்கிற போது உன் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன் ஆவியில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். உன் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஆண்டவர் நிச்சயமா நீ உணர்ந்து பெற்றுக்கொள்வாயானால், அதுதான் உணர்வு என்பது ரொம்ப முக்கியம். அறிவு என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓசியா தீர்க்கதரிசனம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். இந்த அறிவு இல்லை. எதற்கு எதை கொடுக்கணுன்ற அறிவு இல்லை. எதற்கு எதை கொடுக்கணும்னு அறிவு இல்லை. யார் தான் கொடுப்பான்? இந்த மாதிரி காரியத்தை யார் தான் செய்வா? யார் தான் செய்வான்? 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டு 7 7 சைனை யார் தான் கொடுப்பான்? லூசு தான் கொடுக்கும், பைத்தியம் தான் கொடுக்கும். அப்போ நான் சொல்லுவேன், அறிவில்லாதவன் தான் கொடுப்பான். இல்லைங்களா? இல்லைங்களா? அறிவில்லாதவன் தான் கொடுப்பான். குரங்கு கையில் பூமாலை இருந்தால் என்ன ஆகும்? ஏன்னா அந்த அறிவு இல்லை. குரங்குக்கு அந்த அறிவு இல்லை. இந்த மாலை எதற்காக பயன்படும் என்கிற அறிவு இல்லை. அது என்ன பண்ணும்? அது செய்கிற காரியம் பிச்சு போடுறது தான் அதுக்கு அது அறிவு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அழிந்து போகிற போஜனத்திற்காக அலட்சியம். ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா, அவன் பண்ணது தப்பு இல்லை, ஆனால் எதற்கு எதை கொடுத்தான்? எதற்கு எதை கொடுத்தான்? நான் சொல்லுவேன், ஒரு நாளும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். ஒரு நாளும் உங்கள் சபை கூடுதலை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் ஒன்று நினைங்க சிஸ்டர் பிரதர், நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் எனக்கு ரொம்ப பியூலமாக இங்கே உட்காந்துருக்கிறத பற்றி ரொம்ப எனக்கு சந்தோஷம். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வர்றது ரொம்ப சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வர 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 உடம்பு பலப்படுங்க இயேசுவின் நாமத்தினாலே. நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீ சபையில் வர வர கர்த்தருடைய பாடலை கேட்க கேட்க, வசனத்தை கேட்க கேட்க உனக்கு பலன் படும். ஆமே. உங்களை மாதிரி இந்த அம்மா மேலே உட்கார முடியுமா? இந்த அம்மா வயசு மாதிரி இங்கே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இந்த முழங்கால் படிட்டு உட்காடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு உட்கார சொல்லுங்க. முடியாதுங்க, முடியாது. அப்போ சபையில் வந்து வசனத்தை கேட்கிற போது, ஆராதிக்கிற போது பலன், சுகம், அதுதான் பலன் நமக்கு. கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு நம்முடைய தேவையை அவர் அறிகிறார். நம்முடைய தேவையை கர்த்தர் அறிகிறார். நான் சொல்லுவேன், அவன் சீர்கெட்டவனாக, நீங்க நான் விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடி எச்சரிக்கா இருங்க. ஒன்று நீங்கள் கவனமாக கேட்டுக்குங்க, அடுத்த வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆமென், ஆமென். அப்புறம் பெற்றுக்கொள்ள முடியல சிஸ்டர், அப்புறம் பெற்றுக்கொள்ள முடியல. வாலிப பிள்ளைய கர்த்தர் வாலிபத்தில் நம்ம தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு கூட தேதியும் மரம் மாதல காணாம போனான்.
ஒரு ரகசியத்தை இங்கே எபிரேயருக்கு எழுதுகிற நிருபத்தில் பார்க்குறோம். ஏசா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே இடத்துல சொல்லப்படலை. இங்க ஒரு பெரிய தேவ ரகசியம் விளங்குகிறது. சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள், அவன் கண்ணீர் விட்டு கவலோடு தேடியும் மனம் மாறுதலை காணாம போயிட்டான். ஒரு காலத்தில் இயேசு நம்ம அலட்சியம் பண்ணுகிற காரியம் நம்ம இழந்துருவோம். ஆமென். அலட்சியம் பண்ணுகிற காரியத்தை நம்ம இழந்துருவோம் சிஸ்டர். நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துக்கிறேன். உறவானாலும் சரி, சின்ன ஆசீர்வாதமானாலும் சரி, மறுபடியும் 10th படிக்க முடியுமா சித்தா? நீ போயிட்டு தம்பி மறுபடியும் நீ 10th படிக்க முடியுமா? மறுபடியும் சுதந்திரித்து கொள்ள நீ கண்ணீரோடு, உனக்கு ஒரு புத்தி வந்துடுச்சு, இப்போ புத்தி இல்லை, சரியா படிக்கணுன்ற தவறாக நினைக்காத, புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த 10th மார்க்கு எத்தனை முக்கியம் என்பதுக்கு இப்போ அறிவில்லை. அதனால என்ன அவர் பண்றாரு? நீ அப்படி இல்லை, நான் உதாரணத்துக்காக சொல்றேன், சரியா படிக்க மாட்டேன்றார், சோம்பேறித்தனப்படுறா போல, மந்தமா இருக்குது புத்தி. இதே போய் ஜூஸ் போடுறது, அதை பண்றது, ஒரு 100 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கூட 10 நிமிஷத்துல காலி பண்ற அறிவு அவருக்கு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த SLC பரீட்சை எல்லாருக்கும் தான் சேர்த்து, சித்தாக மொத்தம் இல்லை. இந்த SLC பரீட்சையில நான் நல்லா மார்க் எடுத்தா என் வாழ்க்கை சீர்படும், நான் சீர்கெட்டவனா மாற மாட்டேங்கிற அறிவு இப்ப கம்மியா இருக்கு இல்லைங்களா? நமக்கெல்லாம் எப்படி இருக்கு? ஆனா இந்த SLC இந்த ஏப்ரலோ முடிஞ்சு போச்சுன்னா அட்டெம்ப்ட் எழுதலாம். ஆனா சீர்கெட்டது தான். மறுபடியும் 10th வருமா? அந்த ஸ்கூல்ல போக முடியுமா? அங்க உட்காந்து எழுத முடியுமா? முடியவே முடியாது. அப்புறம் நான் படிக்கலையே 10ஆம் கிளாஸை கோட்டை விட்டேன், இன்னைக்கு இவ்வளோ கேவலமான வேலை செஞ்சிருக்கிறேன்னு ஏசா அழுத போது மறுபடியும் அது அவனுக்கு, அப்போ சித்தா பிற்காலத்தில் அவன் அழுத போது என்ன கிடைக்காது? 10th கிடைக்காது, மார்க்கு கிடைக்காது, நல்ல வேலை கிடைக்காது. நான் சொல்ல மனம் மாறுதலை காணாம போயிடுவோம். அல்லேலூயா. மனம் மாறுதலை காணாம போய் அவன் அழுகிறான், கண்ணீர் விட்டா, ஐயோ என் பங்கை நான் இழந்துட்டேனே, எவ்வளவோ மேன்மையான காரியம், இந்த ரகசியம், இந்த அறிவு எனக்கு இல்லையே, எவ்வளவு பெரிய பங்கு, சேஷ்டபுத்திர பாகம், ஆண்டவரோடு கூட ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதி சந்ததி நான் தான், யாக்கோப்பு அல்ல, நான் தான், ஈசாக்கினுடைய மூத்தவன் நான் தான், எனக்கு தான் அந்த பங்கு. அப்ப அறிவில்லாம விட்டுட்டோம். நீங்க அநேகர் வாழ்க்கையில் அதுதான். நீங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு அந்த இடத்துல ஒரு லேண்ட் இருந்ததுப்பா, அதை நான் சும்மா தான் ஒரு 35,000 ரூபாய்க்கு வித்துட்டேன் சொல்றாங்களா இல்லையா? கவனிச்சிங்களா? அதை 35,000 ரூபாய்க்கு விற்றேன், இன்னைக்கு அது 3 கோடி ரூபாய் போகுது. உதாரணத்துக்கு சொல்லு. திரும்ப பெற்றுக்கொள்ள மனம் மாறுதலை காணாம போயிட்டோம். நீங்கள் வாசிங்கள், நான் கடந்து செல்கிற ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். யார் அழைத்து கொண்டு வந்தா? தேவன் கையை பிடிச்சி, வாப்பா செல்லம், உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத. எப்படி ஒரு மணவாட்டி மணவாளனை கரம் பிடிக்கிற போது, வாப்பா இதோ உனக்காக நான் வச்சிருக்கிற வீடு, உனக்காக நான் வச்சிருக்கிற சுதந்திரம், இதை நீ சுதந்திரித்து கொள்ளு அப்படின்னு கையை பிடிச்சி எவ்வளோ அந்த மணவாட்டி அன்பா அழைத்து வரானோ, அப்படி ஆண்டவர் அன்போடு கூட அழைத்து வந்தார். அல்லேலூயா, ஆமென். ஆனால் பிற்காலத்தில் அந்த மணவாட்டி அந்த மணவாளனை அலட்சியம் செய்தா அந்த அன்பு நிற்குங்களா? நிற்காது. இல்லை மணவாளன் மணவாட்டி அலட்சியம் செய்தா அந்த அன்பு நிற்குங்களா? நிற்காது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் கரம் பிடித்து அழைத்து வந்து ஏதோனிலே அங்கே அவர் வைக்கிறார். நீங்கள் பாருங்க, எதை காக்கவும் பண்படுத்தவும்.
ஏதோன்ல எதற்காக கொடுத்தான்? இஸ் a superior, இஸ் a commander of the ஏதோன். அவனை ஏதோன்ல காக்கு, நீ காக்கு. எதை காத்து கொள்ளுன்னா, நான் சொல்லுவேன், பிசாசு வஞ்சிக்காதபடி காத்துக்கொள். இது உனக்கு சுதந்திரம். ஆமென். இது உன்னுடைய சுதந்திரம். இது என் பிள்ளை, என் சுதந்திரம். இது என் சபை, என் சுதந்திரம். இது என் வீடு, என் சுதந்திரம். இதை காத்துக்கொள்ளு. இது என் மனைவி, என் சுதந்திரம். இது என் கணவன், இது என் சுதந்திரம். ஆமென். இதை காத்து கொள்ளும்படியாய் கரம் பிடித்து ஏதோனிலே அதை வச்சார், பண்படுத்தும் வச்சார். ஆனால் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். கீழ்ப்படியாமைனாலே எங்க அலட்சியம் வந்ததுன்னா, பெரிய மேன்மை, எல்லா சகல விருட்சத்தினுடைய கனி. அவனை சொல்லுவேன், பிசாசு நீங்க கவனிங்க, சகல விதத்தினுடைய கனி அந்த ஏதோனிலே இருந்தது. ஜீவ விருட்சத்தினுடைய கனி இருந்தது. நான் சொல்லுவேன், நம்முடைய நன்மை தீமெல்லாம் யார் அறியணும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் தான் அறியணும். அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப 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 ஆராய்ஞ்சிங்கன்னா, நான் எப்படி இருப்பேன், நான் நல்லா இருப்பேனா, என் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கும், அவன் எப்படி கல்யாணம் ஆகும், அவன் என்ன படிப்பான், அவனுக்கு என்ன ஆகும், அவனுக்கு தீமை நடக்குமா, அவனுக்கு நன்மை நடக்குமா, சும்மா ஓயாமல் அதையே படுத்து நினச்சிருந்தீங்கன்னா, அதை பற்றி நினைக்க வேண்டியது ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய நன்மையும் தீமையும் அறிந்தவர் அவர் மாத்திரமே. சொல்லு, உங்களுக்கு நடக்க போகிற நன்மையை பற்றி நமக்கு அறிவு இருக்கா? பிற்காலத்தில் நடக்கும் தீமையை பற்றி நமக்கு அறிவு இருக்கா? நன்மை தீமையை யார் அறியணும்? நீயா அறியணும்னு ஆசைப்படுற? இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை தீமையை அறியணும்னு ஆசைப்பட்டு ஜீவ விருட்சத்தை நல்ல கனியும் அலட்சியம் பண்றாங்க. ஆமீன். மகளே, மகனே, ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார். ஓ, நன்மையை பற்றியும் தீமையை பற்றி நீ யோசிக்காத. நீ வாடுறது உன் கருத்துலையா இருக்குது? இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் நானும் பண்ணதா? நட்டாத கட்டாத வீடு. அல்லேலூயா. நான் சொல்லிடுறேன், மனசில் இருக்குது. ஒரு நாள் லில்லி சிஸ்டர் அம்மா வீட்டில் குடியிருந்தாங்க. ஆமேன். இப்போ அம்மா எங்கே குடியிருக்கிறாங்க? சோத்திரம், மன்னிச்சிருங்க, எங்கே குடியிருக்கிறாங்க? இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஆகாது என்று தள்ளின கல்லே, வீடாமா என்ன மன்னிக்கணும், ஆகாது என்று தள்ள கல்லே மூளைக்கு தலைக்கல்லா மாறிடுச்சு. புள்ள 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 புள்ளன்னு பார்த்தோம். புள்ள நல்லா தான் இருக்கிறா போல, சோத்திரம். நம்ம சந்ததி, நம்ம ரத்தம் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் அது அடிக்கடி ஒரு பிசாசு வஞ்சிச்சுன்னு தான் இருக்குது. அப்போ எங்கே தான் நமக்கு அடைக்கலம்? அப்போ நம்மை தீமையை நாம் அறியறது இல்லைங்க. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் தீமையும் பற்றி அதிகமாக ஆலோசனை பண்ணி ஜீவ விருட்சத்தையும் நல்ல கனியும் நம்ம அலட்சியம் பண்ண வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். சொல்லு, நன்மை தீமையை பற்றி நீங்கள் ஆலோசனை பண்ணாதீங்க. நான் இப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன். ஏன் புருஷன் கூட சண்டை வருது? ஒரே எப்படியோ ஒரு போராட்டம். இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இவ்வளோ குறைச்சலாக கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர் பிள்ளைங்க நான் சொல்லுவேன், நான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன், நீ எவ்வளோவா நீ குறைச்சலாக வந்தாலும் உன்னை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒரு ஏதோ ஒன்று உண்டு. ஆமே, ஆமே. நீ நன்மை தீமையை பற்றி அதிகமாக யோசிக்காத. ஆனால் பிசாசு என்ன செய்வான்னா, உன் நன்மை தீமையை பற்றியே உங்கள்கிட்ட கொண்டு வருவான். ஆமேன். நன்மை, உனக்கு என்ன இப்படி நன்மை, நீ அங்கே போகிறதுனால உனக்கு என்ன நன்மை, நீ இதை செய்கிறதுனால உனக்கு என்ன நன்மை, இது என்ன நன்மையாக முடியும், அது என்ன இது தீமையாக முடியுமோ, நான் இப்படி ஆகிடுவானோ, நான் அப்படி ஆகிடுவானோ, நான் கெட்டு போயிடுவானோ, நான் நிர்மூலமாக ஆகிடுவானோ. சொல்லுவேன், உன் நன்மையை தீமையை நீ நினைத்து இருக்கிற ஜீவ விருட்சத்தையும் மற்ற சகலவித கண்ணையும் நீ அலட்சியம் பண்ணுவாயானால் அதை இழந்து போயிடுவா. நீங்கள் வாசிங்கள், ஆதிகாமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம்
23, 24 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை ஏதோ தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, நான் சொல்லுவேன், பெருசா நம்முடைய வாழ்க்கையில நன்மை தீமையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ கவலைப்படுகிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. ஆமே, உன் நன்மையும் தீமையும் நான் எல்லாமே நிர்ணயித்து வச்சிருக்கிறேன். உன்னை நன்மையில் நான் எப்படி நடத்தணும், தீமையில் உன்னை எப்படி நடத்தணும், நான் உன்னை தீர்மானித்து வச்சிருக்கிறேன். கர்த்தர் நன்மையை தீமையை கர்த்தர் வைக்கல, ஆனாலும் நாம் அதை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். நான் அறிந்ததுனால் அதை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு பாருங்க, நன்மை எது தீமை எது தெரியாது. ஏதோ நிலை அப்படித்தான் நம்ம இருந்தோம். ஆனால் இந்த நன்மை தீமையை நான் அறிய ஆராய்கிற போது இருக்கிற ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணதுனால யார் என்னை கொண்டு வந்து கரம் முடிச்சு கொண்டு வந்து ஏதோனில் வைத்தாரோ, நீங்கள் நல்லா கவனிங்க, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தவும் கர்த்தராகிய கர்த்தர் அவனை ஏதோ தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஆமென், அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்து விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோ தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கிற சுடர்களையும் பட்டத்தை வைத்தார். யாரை கூட்டின்னு வந்து வச்சாரோ அவனை விரட்டிட்டு காவல் காக்க வேண்டியவன் காவல் காக்காததுனாலே காவல் காக்கும்படி இவன் நுழைந்திராதபடி எவ்வளவோ இழப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சிஸ்டர் பிரதர். எவ்வளவு ஒரு இழப்புன்றதை நீ தீர்மானம் பண்ணுங்க. ஆத்மா, சரீரத்துக்கு, எண்ணத்துக்கு, ஏக்கத்துக்கு எவ்வளவு இழப்பு பார். நீ ஆள வேண்டியது, நீ காக்க வேண்டியது, உன்னை விரட்டிட்டு வேறு ஒருத்தர் நீ நுழைந்து விடக்கூடாதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை, கேருபீன்களை வைத்து சுடரொளி பட்டயத்தை வைத்தா. நீ நுழையக்கூடாது, நீ ஜீவ விருட்சத்தை நீ தொற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா நீ அலட்சியம் அதை பண்ணிட்ட. ஆமென், அல்லேலூயா. அலட்சியம் பண்ண நன்மையான கனிகளையும் ஜீவ விருட்சத்தின் கனிகளையும் நீ அசட்டை பண்ணதினாலே நான் உன்னை காக்க வச்சது நீ உன்னிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக கேருபீன்களையும் சுடரொளி பட்டத்தை நான் வைத்து நீ அதை உள்ளே புகுந்து விடாதபடிக்கு நான் காக்கிறேன். காக்கிறதுக்கு ஆளை வச்சு நான் சொல்லுவேன், இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு அது கிடைக்கிறதுக்கு போராட்டம் தாங்க. நன்மையான கனிகளும் ஜீவ விருட்சத்தின் கனியும் இன்னைய வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் போராட்டமாக தான் இருக்கு. ஜீவ விருட்சத்தின் கனி உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிடுச்சுன்னா இல்லை, இதனால் வர போராட்டம் தான். நம்ம வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில போராட்டம் தான். இது ஒரு பெரிய ரகசியம், தேவ ரகசியம். நீங்க கடந்து செல்லுங்க. 1 கொரிந்தியனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 27, 29 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். 1 கொரிந்தியனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 27 29 வரை வாசிக்கும்படியாக. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கவனிங்க, எப்படி எனில் சகோதரரே, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையை மறுபடியும் உங்களை ஆண்டவர் காலை வேளையிலே ஆவியானவர் வற்புறுத்துகிற காரியம், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. ஞானிகள் இல்லை. நீங்க யாரு?
நீங்கள் யாரு நினச்சிருக்கிறீங்களா நான் நாணி அப்படின்னு? நீங்கள் பைத்தியமாக இருக்கிறதுனால தான் உங்களை என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டேன். நீ நாணியாக இருக்கிறதுனால இல்லை. நீ நாணியாக இருந்தால் நீ ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவே இருக்க மாட்டார். ரெண்டாவது காரியம், பலன் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்கள் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம யாரு? பலவீனமானவர். உள்ளவைகளை அவயமாக்கும்படி உலகத்திலே இழிவானவர்களையும் அற்பமானவர்களையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். நான் யாரு? நான் யாரு சொல்லுங்க. நான் யாரு? நான் யாருன்னா நீங்களும் அதே தான், இழிவானவங்க, இல்லாதவைகள், அற்பமானவங்க. இப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா யாரையாவது நீங்கள் அலட்சியம் பண்ணுவீங்களா? எதுக்காக மற்றவங்களை பார்த்து அலட்சியம் பண்ணுறீங்க? நீங்கள் நாணிகள், நீங்கள் அளவுள்ளகள், நீங்கள் இருக்கிறவர்கள், நீங்கள் பெரிய ஆளுங்கள் அப்படின்னு தானே பேசுகிறீங்க. ஆனால் உங்களை ஆண்டவர் எப்படின்னா, இல்லாததுப்பா, இது அற்பமானது, இழிவானது, இது மோசமானது, இதனால நான் இதை தெரிந்து, இது பாவி, படுப்பாவி. அதனால தான் பவுல் சொல்றாரு, பிரதான பாவி என்னை தெரிந்து கொண்டார். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? ஆண்டவர் என்ன போல ஒரு பரிசுத்தவான் இல்லை, என்ன போல ஒரு பக்திமான் இல்லை, என்ன போல பெரிய ஆள் இல்லை, என்ன போல கர்த்தருக்காக இப்படி பண்ணதில்லை, அப்படி பண்ணதில்லை, அப்படி தானே நம்ம நினைச்சிருக்கிறோம். ஏன் நம்ம மற்றவங்களை அலட்சியம் பண்றோம்? நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சதுனால அலட்சியம் பண்றீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒண்ணு நினைச்சீங்க, ஆண்டவர் உங்களை போல மோசமான ஆள் இல்லை. ஆமென். வரமாட்டேங்குது. இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா உங்களை போல ஒரு மோசமான குணம் இல்லவங்க இல்லை. பிணியாளிகளுக்கே வைத்தியம் தேவை, பிணியாளிகளே வைத்தியம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு யூதாசை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகள், அற்பமானவைகள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பு என்பது ரொம்ப 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 பெரியது சிஸ்டர். நீங்கள் இதை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. உங்களையும் ஆண்டவர் அவரை ஆராதிக்கும்படியாக நம்ம தெரிந்து கொண்டது ஒரு மிக 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 பெரிய காரியம் இந்த உலகத்தில். நமக்கு வேறு எந்த ஒரு பெரிய நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் நமக்கு பெரிய காரியம். இப்படி தெரிஞ்சா அலட்சியம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் இந்த அறிவு தான் நமக்கு இல்லை. ஆமென். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தில் விட கர்த்தர் உங்கள் சந்ததியை, என் சந்ததியை, உங்கள் முற்பிதாக்களை, என் முற்பிதாக்களை, என்ன என் சந்ததியை தெரிந்து கொண்டதை விட உலகத்தில் வேறு ஒரு பாக்கியம் இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம். நீங்களும் நானும் அமர்ந்திருப்பது பெரிய பாக்கியம். நீங்களும் நானும் ஆராதிப்பது பெரிய பாக்கியம். சேஷ புத்திர பாகம், இது பங்கு. இதை பெருசா நீங்க நினைக்கிற அறிவு இருந்ததுன்னா அலட்சியம் பண்ணுவோமா? அலட்சியம் பண்ணுவோம்? பண்ணவே மாட்டோம். ஏன் அலட்சியம் பண்றோம்னா இந்த அறிவு நமக்கு இல்லை. உள்ளவர்களை அவயமாக்கும்படி இல்லாதவர்களை, இழிவானவர்களை, அற்பமானவர்களை, பலவீனமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படிதான் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். நீங்கள் வாசியுங்கள், யோவான் சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். போதும் சிஸ்டர், நீங்க கவனிங்க. சீமான் எவ்வளவு இந்த இல்லாத அற்பமான இந்த ஆளை பிசாசு தூண்டின பிறகு, ஆமென், தூண்டின பிறகு, பிசாசு தூண்டின பிறகு
மேன்மையை அலட்சியம் பண்ணினான். நான் எங்கே இருக்கிறேன்றது தெரியாமல் அலட்சியம் பண்ணினான். இயேசுவை அலட்சியம் பண்ணினான். சுவிசேஷத்தை அலட்சியம் பண்ணினான். ரட்சிப்பை அலட்சியம் பண்ணினான். தெரிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணினான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கர்த்தரை மாத்திரம் அலட்சியம் பண்ணாதீங்க. தேவனுடைய சபையை அலட்சியம் பண்ணாதீங்க. வேதம் வாசிக்கிறதை அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தரை ஆராதிப்பதை அலட்சியம் பண்ணாதீங்க. ஆண்டவருக்காக சுவிசேஷம் அறிவிப்பதை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, இதுதான் மிகப்பெரிய சேஷ்ட புத்திர பாகம். உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் நன்மை இருக்குமே ஆனால், ஒரே ஒரு நன்மை இருக்குமே ஆனால், நான் சொல்கிறேன், வசதியாய் வாழ்வது நன்மையை இல்லாமல் இருக்கலாம், பலத்தோடு வாழ்வது நம்ம நன்மை இல்லாமல் இருக்கலாம், பெரிய ஆசியம் அந்தஸ்தும் எனக்கு நன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய ரட்சிப்பு என்பதே எனக்கு முழுமையான நன்மையாக இருக்கிறது. பிசாசு அவனை தூண்டின போது அடிக்கடி நம்முடைய இருதயத்தில் சோர்வை கொண்டு வந்து, நான் ஆராதிக்கிற தேவன் மெய்யோ, நான் இருக்கிற இடம் மெய்யோ, என் தேவன் மெய்யோ, இந்த சுவிசேஷம் மெய்யோ, உலகம் எவ்வளவு கோட்டீஸ்வரன்லாம் இந்த சுவிசேஷத்தை அறியாம இருக்கிறானே, அப்போ நான் இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா இங்க உட்கார்ந்து ஒரு ஏதோ ஒரு சபையில அவரை ஆராதித்து சும்மா ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேர் மத்தியில் அவரை துதிச்சிட்டு போறது மெய்யோ? நான் சொல்லுவேன், அலட்சியம் பண்ணாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நீ ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளாக நீ விசுவாசியா இருப்பதை காட்டிலும் சிறிய மந்தைக்குள்ளாக சுவிசேஷத்தை அலட்சியம் பண்றதுக்கு முகாந்தாரம் இது போல இடத்திலே இருக்கு. ஆமென், அல்லேலூயா. பெரிய இடத்திலே இருக்கவே இருக்காது. பெரிய ஆயிரக்கணக்கான ஜனங்களே ஆராதிக்கிற இடத்திலே இருக்காது. ஆனால் எங்கே அலட்சியம் இருக்கும் அப்படின்னா, இது போல சிறிய கூடுகளே இருக்கும். அந்த இடத்துல நாம் அலட்சியமாய் நாம் நினைக்கலன்னா, நான் சொல்லுவேன், உங்களைப் போலவும் என்னை போலவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லவே இல்லை. ஆமென். தேவனை என்னையும் பிரிக்க முடியாத, நான் அலட்சியம் பண்ண முடியாத காரியம். ஆமென். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளை, பிசாசு அவனை தூண்டின போது நல்ல ஆண்டவர் 12 பேரை போல தான் தெரிந்து கொண்டார். உங்களை என்னை அப்படிதான் தெரிந்து கொண்டார். 12 பேர் தான் தெரிந்து கொண்டார். நேற்றுக்கு எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவர் நல்ல ஒரு இந்து குடும்பம். அவர்களுக்கு அம்மாவுக்கு ஒரு கேன்சர், அவங்க பேஷண்ட்டாக ஆயிட்டாங்க. பக்கா இந்து குடும்பம். அவர் பேர் ஏதோ விக்கிரக பேர் பாலச்சந்திரன், அப்படி ஏதோ ஒரு பேர். பேசிக்கொண்டு சபையை பற்றி கேட்டு ஒரு 10 நிமிஷம் வேலைகளெல்லாம் நிறுத்திட்டு நல்ல ஆழமான ஒரு சத்தியத்தை நான் சொன்னேன். அவர் சோர்ந்து போயிருக்கிற, அவர் அலட்சியம் பண்ணுகிற நேரம். அம்மா ஒரு வருஷம் சபைக்கு கேன்சர் நிமித்தம் சபைக்கு போனாங்க. ஆனால் மறிச்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த எனக்கு ஆண்டவரை வந்தாங்க. எப்படி ஒரு அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் பாருங்களேன். கேன்சருக்கு வந்தாங்க, மறிச்சு போயிட்டாங்க. கேன்சர் வியாதியில் மறிச்சு போயிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை இயேசுகிட்ட நடத்திட்டாங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க சொல்லலை, நான் கேன்சர் வியாதியிலிருந்து நான் சரியாயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். எந்த நிர்பந்தமும் வைக்கல. ஆமென், அல்லேலூயா. எந்த நிர்பந்தமும் வைக்கல. அவர்கள் கேன்சர் வந்தது, விசுவாசமாய் சபைக்கு போனார்கள், கர்த்தர் பலனை கொடுத்தார், மரித்தார்கள், குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தினார்கள். நான் அப்படிதான் பிரதர் ரட்சிக்கப்பட்டேன். அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் குடும்பம் முழுவதும் இன்றைக்கு நாங்கள் சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுவேன், அம்மா மறிச்சிட்டாங்க. ஆனால் அம்மா செய்த காரியம் சுவிசேஷத்தை அலட்சியம் பண்ணவில்லை. ஆமென், அல்லேலூயா. நான் மறித்து போயிட்டேனே, எனக்கு இன்னும் சுகமாகலையே, நான் அப்படியே தானே இருக்கிறேன், நான் இங்கே என்ன பிரயோஜனம்?
இயேசுவிடத்தில் வந்து என்ன பிரயோஜனம்? எத்தனை உறவுகளை அவங்க பகைச்சிருப்பாங்க, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, டே உங்கள் அம்மா என்ன சுகம் கொடுக்கணும்னு இயேசுகிட்ட போச்சு, அதான் செத்து போச்சே, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போயினுங்கிற? அலட்சியம் இருக்குதா இல்லையா? பிசாசு அப்படி தான் தூண்டுவான். ஆனால் நான் மறுபடியும் இந்த கால வேளையில் வற்புறுத்துகிற காரியம், உன் சொந்தம், உன் பந்தம், எத்தனை கோட்டீஸ்வரம் உனக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளோ பெரிய மேன்மை இருந்தாலும், எவ்வளோ மேன்மையான இடத்துல இருந்தாலும், எவ்வளோ உலகத்திலே நம்பர் 1 கம்பெனியில் நீ பெரிய மேனேஜிங் டைரக்டராக இருந்தாலும், நான் சொல்லுவேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் போல உலகத்தில் வேறு எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. ஆமென். இந்த அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் பேதுரு என்னும் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே. எப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்துடுச்சு பார்த்தீங்களா? அழகா எல்லாம் அப்பா பேரோட கூட சொல்கிறாரு. இங்கே வேதத்தில் நீங்கள் கவனிங்க, அவன் இழந்தது என்னன்னு கொஞ்சம் நீங்கள் கவனிங்களேன். ஏங்க, இழிவானவங்க, அப்புறமானவங்க, இல்லாதவங்க, இவங்க நான் கூப்பிட்டு, அந்த யூதாஸை கூப்பிட்டு எத்தனை பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார் ஆண்டவர். 12 பேரும் எவ்வளவு அழகாக, இன்னைக்கு உலகமே அந்த 12 சீஷர்களை போற்றுகிறது. எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு என்று பெயரிட்ட சீமோன், அந்தியோகியா, யாக்கோப்பு, அல்பேவின் குமாரனாகிய யாப்போ, செலத்தோயன் எனப்பட்ட சீமா, யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதா. கடைசியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா துரோகியான யூதாஸ் காரியோத்து. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பெரிய மேன்மைக்காக அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் காரியம் என்னமா முடிந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரட்சிப்பை, அந்த அற்புதத்தை, அந்த சுவிசேஷத்தை, அந்த மேன்மையை, அந்த உறவை, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, அந்த பங்கை அலட்சியம் பண்ணதுனால அவனுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா துரோகியான யூதாஸ் காரியத். ஆமென், அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, ஒருவேளை நாம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆராதித்து ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஆனால் இந்த ஊழியத்தை, இந்த சுவிசேஷத்தை நான் அலட்சியம் பண்ணுவோமானால், இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுவோமானால் நாமும் துரோகிகளாக மாறிவிடுவோம். ஆமென், அல்லேலூயா. துரோகிகளாக மாறிவிடும். நீங்கள் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அலட்சியம்தான் காட்டி கொடுக்கப்பட்டது. அலட்சியம் பண்ணாத இருக்கணுங்க. எதை நம்ம அலட்சியம் பண்ணுறோமோ நிச்சயமாக அதை இழந்துருவோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும், நீங்கள் அலட்சியம் பண்ண காரியத்தை எத்தனை இழந்து போயிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கிற காரியத்தை நீங்கள் எதையும் இழக்கிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சகோதரிக்கு தெரியும், 10 பின்னு இருந்தால் அப்படியே ஒரு 50 பின்னு வாங்குவாங்க. ஒரே மாதத்தில் 3 பின்னு தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஒரே மாதத்தில் 3 பின்னு தான் இருக்கும். எத்தனை பின்னு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க? 100 பின்னு. 10 ரூபாய்க்கு அவன் 100 பின்னு கொடுத்தான் உங்களுக்கு. நீங்கள் இப்போ ஒரே மாதத்தில் 3 பின்னு தான். இப்போ சேரீக்கு குத்துறதுக்கு நீங்கள் தேடுறீங்க சகோதரிங்க, பின்னு இல்லை, எங்கே வச்சேன் இங்கே வச்சேன்னு தேடுறீங்க. ஆமென். கல்யாணத்தில் மணவாளன் ஒரு பவுனில் உங்களுக்கு ஒரு மோதிரம் ஒன்று போட்டு விட்டார். ஆமென். எங்கே இருக்கு?
எங்க இருக்கு? அப்ப அலட்சியம் பண்றதெல்லாம் இருக்காது. ஆமென். அலட்சியம் பண்றது வாழ்க்கையில் இருக்காது. உறவானாலும் சரி, எதுவானாலும் சரி, நீங்கள் அலட்சியம் பண்ணுவீர்களானால் இருக்காது. இருக்கட்டும், போகட்டும், மற்றவங்க எப்படின்னா இருக்கட்டும், நீங்கள் உறவுகளை அலட்சியம் பண்ணாதீங்க. ஆமென், ஆமென். உங்க நான் சொல்லுவேன், உங்கள் மகனுக்கு உங்கள் சந்ததியை கொடுத்த மருமகள், ஆமென், உங்களை பாட்டியாக்கின மருமகள் எப்படி தான் இருக்கட்டும், அலட்சியம் பண்ணாதீங்க. ஆமென். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீங்கள் கொடுங்க. அவங்க எப்படின்னா இருந்துட்டு போட்டோம், நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. தயவு கூர்ந்து நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், எந்த உறவையும் அலட்சியம் பண்ணாதீங்க சிஸ்டர். உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு ஏழை பாழை யாராவது இருப்பாங்கன்னா தயவு செய்து அலட்சியம் பண்ணாதீங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களை விட குறைஞ்ச ஜாதி யாராவது, ஜாதி ஒன்றும் இல்லை, மன்னிச்சிருங்க, அப்படி நீங்கள் உலகப்பூர்வமாக நீங்கள் நினைப்பீங்களான்னா தயவு செய்து அலட்சியம் பண்ணாதீங்க. ஆமென், அல்லேலூயா. அலட்சியம் பண்ணவே பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் உறவுகளை அலட்சியம் பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய உறவு. மருமகள் என்பது பெரிய உறவு, மாமியார் என்பது பெரிய உறவு, தாய் கணவன் மனைவி என்பது பெரிய உறவு. அலட்சியம் பண்ணா போயிடும், 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 இருக்காது. நீங்கள் அதை தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. நீங்கள் வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:24 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்போஸ்தலர், நான் முடிக்கிற அப்போஸ்தலர்கள் 1:24 வாசிக்கும்படியாக எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலத்திலும் பங்கு பெறுவதற்கான இழந்து போன, அல்லேலூயா, தனக்குரிய இடத்திற்கு போகும்படி. ஆமென். அண்டர்லைன் பண்ணுங்களேன், பெண் இருக்கிறவங்க அண்டர்லைன் பண்ணுங்களேன். தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன. ஏங்க இழந்த போனா? அலட்சியத்தினால. எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய எவ்வளவு ரட்சகர், பெரிய ரட்சகர். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். யூதாசுக்கு அறிவில்லை. ஒருவேளை அவன் பணப்பையே வச்சிருந்ததுனால பணத்திலேயே போயிட்டான் பொழுது, பணப்பையே வச்சிருந்ததுனால பணப்பையிலே போட்டான். ஒரு நல்ல வேலையிலே இருக்கிறதுனால வேலையிலே ரட்சிப்பை இழந்துட்டான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒரு நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் கட்டின ஒன்று பொண்ணு கூடயே போயிட்டான், ரட்சிப்பை இழந்துட்டான், அலட்சியம் பண்ணிட்டான். வீடு இல்லாம வாசல் இல்லாம இருந்து கர்த்தர் ஒரு பெரிய வீடை கொடுத்த உடனே ரட்சிப்பை அலட்சியம் பண்ணிட்டான், போயிட்டான். வேலு பிரதர் சொன்னாரு, வேலை கிடைச்சா நான் சபைக்கு வருவேன் சொன்னாரு. வேலை கிடைச்ச உடனே வேலையை யூனியனும் வேலையும் தலைவருங்களும், காலண்டரில் கூட ஒரு பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நம்ம தலைவர் அவரா பிரதரான்னு தெரியல, டிஎம்கே காலண்டர் ஒன்று கொடுத்தாங்க. பார்த்தா நம்ம நம்ம அப்படின்னு நினைக்கிறேன், நான் மன்னிச்சிருங்க, அவர் பேரு. வேலையை தூக்கி வச்சிட்டார், ரட்சிப்பு அலட்சியம் பண்ணிட்டார். தனக்குரிய இடத்தை, நிக்சன் தம்பி கல்யாணம் போ வாங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. பொண்ணை பிடிச்சிட்டாரு, புள்ளைய பிடிச்சிட்டாரு, ரட்சிப்பு அலட்சியம் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா அறிவில்லை. என் பொண்டாட்டியோட என் பிள்ளையோட உலகத்தில் வேற எந்த மனுஷனோட இந்த ரட்சிப்பு பெரியது என்கிற அறிவு இல்லை. அறிவு வரும்படி தான் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். நான் குற்றப்படுத்தலை, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்கு எதிராக நான் கடிந்து கொண்டாலும் மனதார கண்ணீர் விட்டு பேசுகிற ஜெபம் பண்ணல.
உங்களை எதிராக பார்க்கிற போது நான் கண்டிக்கிறேன். பவுல் எழுதுறாரு, உங்களை எதிராக பார்க்கிற போது நான் கண்டிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கண்டிப்பு உங்களுடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவா இருக்கிற போது அதை விட பெரிய சந்தோஷத்தை நான் அடைகிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைய, கல்யாணம் முடிஞ்சது, வேலை வந்தது, வீடு வந்தது, அதற்கு கொடுக்கிற மேன்மையை இந்த ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்துக்கு கொடுக்கல. தவறல்ல, அங்கே அறிவு இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏசாவுக்கு இது எப்படிப்பட்ட மேன்மை என்கிற அறிவு இல்லை. ஜாதிகளுக்கு தகப்பன் ஏசாதான், ஆனாலும் அவன் அலட்சியம் பண்ணதை தேவன் முன்குறித்து அறிந்திருக்கிறார். ஏசா இப்படி அலட்சியம் பண்ணுவான் சேஸ்ரபுத்திர பாகத்தை, அதனாலே ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன் சந்ததிக்காக என்று அவரை அவன் தெரிந்து கொண்டான். நீங்கள் வாசியுங்கள். கடைசியாக மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அப்பொழுது 27வது அதிகாரம் அதனுடைய 3-5 வசனத்தை வாசிக்கும்படியாக. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட, அவர் மரண ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்ட கண்டு மனஸ்தாபப்பட்டு 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரிடத்திலே இடத்திற்கும் ஆமென் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். ஆமென். யூதாசுக்கு சாவு எப்படி நிர்ணயிக்கப்பட்டது? யூதாசுக்கு சாவு எப்படி நிர்ணயிக்கப்பட்டது? ஆண்டவர் அழைக்க சொல்ல எப்படி தெரியுமா அவனுடைய சாவு? என் சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ தலை வெட்டப்படணும், என் சுவிசேஷத்தின் நிமித்தம் உனக்கு சிலுவையில் நீ அறையப்படணும், என் சுவிசேஷம் நிமித்தம் உன்னை கல்லெறிந்து கொல்லணும். இதுதான் யூதாசுக்காக நியமிக்கப்பட்ட தேவனை மகிமைப்படுத்துகிற மரணம். ஆனால் எப்படிப்பட்ட மரணம் உண்டாச்சு? அவன் மனம் திரும்பி கண்ணீர் விட்டு அழுதாலும் தனக்குரிய இடத்தை இழந்து போன இடம் ஒரு நாளும் வரவே வராது. இந்த நான்று கொண்டு செத்தான் என்கிற காரியம் இருக்குல்ல, ஒரு நாளும் தேவனுடைய பரலோகத்தினுடைய அந்த இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அவன் மனம் திரும்பி மனம் கசந்து அழுதும், ஆனால் அவனுடைய வழி எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்று கொண்டு சாவுக்கு தான் அவனுக்கு போச்சே தவிர மகிமையான ஒரு சாகுக்கு அவனை போகலை. தெரிந்து கொள்ளப்பட்ட என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், உன் குறைச்சலிலே உன் வாழ்க்கை முடிந்தாலும் சரி, உன் வியாதியிலே உன் வாழ்க்கை முடிந்தாலும் சரி, உன் கஷ்டம் கண்ணீர் போராட்டத்திலே உன் வாழ்க்கை முடிந்தாலும் சரி, அல்லது மேன்மையான ஸ்தானத்திலே கொண்டு போய் உன் வாழ்க்கை முடிந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இந்த தெரிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ண வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளுதல் பெரிய விஷயம் சிஸ்டர், பிரதர். இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று, யாருக்கும் கிடைக்காத ஒன்று. இந்த ஊழியம், இந்த பலிபீடம், இந்த சபைக்கு ஊழியக்காரனாய் இருப்பது என்பது சுலபமா யாருக்கும் கிடைக்காது. இந்த மேன்மை யாருக்கும் கிடைக்காது. நான் இதை மேன்மையா கருதுகிறேன். ஒரு சிலராக நீங்க இருக்கட்டும், உங்களுக்கும் எனக்கும் ஓய்வு தினங்கள் தோறும் ஆண்டவர் பேசுகிற காரியத்தை அலட்சியம் பண்ணல. இது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு சபையில நம்மளை நம்பி ஒரு 10 ஆத்துமா வருதுன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். நீ பெரிய ஊழியக்காரன்னு பேர் எடுக்க வேண்டியில்லை, உனக்கு பெரிய கார் வாங்க வேண்டும் பேர் எடுக்க வேண்டியில்லை, பெரிய ஏக்கரா நீ வச்சு ஊழியம் செய்யணுன்றது அது ஒன்றும் இல்லை.
ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆடுகளை மேய்த்து அதையும் நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் போகிற ஒரு பெரிய மேன்மை, ஒரு ஊழியத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் எவ்வளோ பிரைம் மினிஸ்டர் போஸ்டாக இருந்தாலும் சரி, நீ யுஎஸ்ஏக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இதுக்கும் அதுக்கும் இருக்கிற உயர்வும் வித்தியாசமானது. இந்த அறிவு எனக்கு இருக்கணும். ஏன் ஊழியக்காரன் பசியில், பட்டினியில், அவமானத்தில், நிந்தையில் செத்து இந்த ஊழியத்திற்காக நிற்கிறான் தெரியுங்களா? நான் சொல்லுவான், 20,000 ரூபாய் சம்பாரித்து அவன் குடும்பத்தை நடத்த முடியும், ஆனாலும் தான் தெரிந்து கொள்ளுதலை எப்படியாவது நிறைவேற்றணும். அதுக்காக மனைவி மக்களை பசியில் வேதனையில் தோக்குறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி விடுவதில்லை. இன்றைக்கி இருக்கிற அநேக ஊழியக்காரருடைய காரை பார்க்குறோம், வீடை பார்க்குறோம், வசதியை பார்க்குறோம், வாழ்க்கையை பார்க்குறோம். ஆனால் அவர்களுடைய துவக்கம் எவ்வளவு அற்பம், எவ்வளவு பசி, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அருமையான தேவ ஜனமே, சிலர்களை கர்த்தர் உயர்த்தி நடத்துவார், சிலரை ஒன்றும் இல்லாமல் நடத்துவார். நான் சொல்லுவேன், பேதுருவை முதிர் வயதில் கொண்டு போய் வச்சார். ஸ்தேவானை சில நாட்களில் முடிச்சிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் சீமோன் பேதுருவும் சரி, ஸ்தேவானும் சரி, தனக்குரிய இடத்தை இழக்கலை. ஆமென், அல்லேலூயா. ஆமென், இழக்கலைங்க. மகனே, ஆண்டவர் நமக்கு இருக்கிற, மறுபடியும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன், இது ஒரு பெரிய மேன்மை. வேதத்தை நான் சுமப்பது பெரிய மேன்மை. ரட்சிப்பு என்பது மேன்மை. கிறிஸ்தவம் என்பது மேன்மை. கிறிஸ்துவம் என்பது மேன்மை. ஆராதனை என்பது மேன்மை. தெரிந்து கொள்ள என்பது மேன்மை. நான் அப்படியே மரித்து போனாலும் என்னை கொண்டு போய் சேர்க்கிற இடம் எனக்குரிய இடம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம். கர்த்தரை நம்பி தேடி நாடி ஓடி வந்து ஆராதிக்கிற மகனே, உனக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற இடம் ஒன்று இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நீ சிறிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீ மூதாட்டியாக இருந்தாலும் சரி, நீ வசதி உள்ளவளாக இருந்தாலும் சரி, நீ ஒன்றுமே இல்லாதவளாக இருந்தாலும் சரி, நீ குடிசையில் இருந்தாலும் சரி, கோபத்தில் இருந்தாலும் சரி, நீ ஒன்றுமே படிக்காதவள் இருந்தாலும் சரி, நீ படித்த மேதையாக இருந்தாலும் சரி, உனக்குரிய இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதபடி, அதை இழந்து போகாதபடி, மறுபடியும் திரும்பி அழுதாலும் உனக்கு நாட்கள் கிடைக்காது. நாம் மறுபடியும் திரும்பி அழுதாலும் அந்த நாட்கள் கிடைக்காது. அது ஜீவ புஸ்தகத்திலே தேடினால் கிடைக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளை, மறுபடியும் அவன் அழுதான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கண்ணீரோடு கூட கதறியும் அவன் மனம் திரும்புதலை காணாம போனான். யூதாஸ் சேஷ்டபுத்திர பாகத்தை மறுபடியும் இழந்ததை பெற்றுக்கொள்ளாமல் போனான். ஏசா, ஆனா சொல்லுவேன், ஆதாமும் ஏவாளும் சந்ததியும் இன்று வரைக்கும் தான் இழந்ததற்காக போராடி கொண்டிருக்கதான் செய்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த அற்புதமான பாத்திரத்தை அலட்சியம் பண்ணாத. நீ ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஏழையா, கோழையா, இல்லாதவளா, அற்பமா, ஒன்னில்லாதவளா தெரிந்து கொண்டா இருக்கிற. இது ஒரு மேன்மை. ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதீங்க. சுவிசேஷத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. வேத வாசிப்பு, ஆராதனையா, சபை கூடுதல அலட்சியம் பண்ணாதீங்க. நான் சொல்லுவேன், அலட்சியம் பண்ணாததுக்கு நமக்குரிய ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தினுடைய பார்வையில் எத்தனை நாம் இருந்தாலும் எனக்குரிய இடம், அதை இழந்து போகாதபடி நான் ஒன்று செய்யணும். இந்த சுவிசேஷத்தை, இந்த மேன்மையை, எனக்குரிய பங்கை, எனக்குரிய இடத்தை நான் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமென். ஜீவ விருட்சத்தினுடைய நல்ல கனியை நான் அலட்சியம் பண்ணக்கூடாது. யாருடைய கண்களிலே நான் கேவலமாக இருந்தாலும் கண்களை மூடி, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான், மதிப்புக்குரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன்.
உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. யாருடைய பார்வையில் நான் அற்பமாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு விலையேற பாத்திரத்துக்கென்று, ஒரு மகிமையான பாத்திரத்துக்கென்று, ஒரு மகிமையான உயர்வுக்கென்று, ஒரு மகிமையான கணத்திற்கென்று என்னை நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க அப்பா, என்ன அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு பெரிய மந்தையில் நாங்கள் விசுவாசமாய் உம்மை ஆராதிப்பதற்கும் நீர் எங்களோட, நீங்கள் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளவோ பெரிய மந்தைக்கும் உமது வார்த்தையை கொடுக்கிறீர். ஒரு சில பேருக்கு உங்கள் வார்த்தையை நீ வலுவாமல் கொடுக்குறீங்க. ஏன் கொஞ்சம் பேர் தானே, சும்மா ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு போகலாமே, ஒரு 2 பாட்டை பாடிட்டு போகலாமேன்னு மனுஷன் நினைக்கலாம். கர்த்தர் நினைக்கிறதே இல்லைங்க. ஆமே, கர்த்தர் நினைக்கிறதே இல்லைங்க. ஏன்னா யாருடைய பார்வையில் நான் அற்பமாக இருந்தாலும் இந்த சுவிசேஷம், இந்த தெரிந்து கொள்ளுதல், இந்த மேன்மை, இந்த இடம், இந்த சேஷ்டபுத்திர பாகம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுள்ள என்னிடத்திலே உள்ள பங்கு அவர் எனக்கென்று கொடுத்து வைத்திருக்கிற இடம். சொல்லுவேன், இதை ஒரு நாளும் நான் அலட்சியம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நான் ஒரு நாளும் அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த அழைப்பை நான் ஒரு நாளும் அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த மேன்மையை நான் ஒரு நாளும் அலட்சியம் பண்ணக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மேன்மையான வேலையை காட்டிலும் உங்கள் வேலை பெருசு ஆண்டவரே. இந்த வேலைலாம் எதுக்குப்பா? அழிந்து போகிற போஜனத்திற்கு தானேப்பா. எதற்காக நாங்கள் வேலைக்கு போகணும்? எதற்காக நாங்கள் சம்பாதிக்கணும்? போஜனத்திற்கு தானே ஆண்டவரே. ஆனால் அழியாத போஜனம், அழியாத போஜனம், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். இந்த அழியாத போஜனத்திற்காக, இந்த அழியாத போஜனத்தை, இந்த அழிந்து போகிற போஜனத்திற்காக அழியாத போஜனத்தை நான் அலட்சியம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. அதை மறுபடியும் அவன் பெற்றுக்கொள்ள துடித்த போது அது அவனுக்கு கிடைக்காம போயிட்டு கதறி அழுகிறா ஏசா. ஐயோ, இத்தனை மேன்மை எனக்கு தெரியலையே. ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நம்ம முடித்து பரலோகத்தில் போகிற போது, தேவ தூதர்களுக்கு முன்பாக நிற்கிற போது, சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற போது, ஐயோ இந்த மேன்மை எனக்கு தெரியலையே. அதுதான் அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், எனக்கு சகோதரர்கள் உண்டு, இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது என்று நீங்க எனக்கு தெரியாது, நான் போய் சொல்லிட்டு வரேன். இல்லை, அவர்களுக்கு தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க, போதகர் இருக்கிறாங்க, ஆசாரிகள் இருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு மேன்மை, எனக்கு இப்படி ஒரு இடம் வச்சிருக்கிறாரா? எனக்கு இப்படி ஒரு இடம் வச்சிருக்காரா? இந்த இழிவானதற்கு, இந்த அற்பமானதுக்கு, இந்த ஒன்றும் இல்லாது ஆண்டவரை இதை அறிந்து கொள்ள ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். எனக்கு முன்பாக இருக்கிற கூட்டத்திற்கு உண்டாகட்டும். நாங்கள் சுவிசேஷம் சொல்வதற்கு உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எங்கள் பேர பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் என் புள்ள பெரிய படிப்பு படித்தா மேன்மையாக சொல்கிறேன், என் புள்ள பெரிய சம்பாதித்தம் பண்ணிட்டா மேன்மையாக சொல்கிறேன். ஆனால் அவன் இயேசுவோட புள்ள, அவன் சபையில் ஆராதிக்கிறவன், சுவிசேஷம் சொல்லுகிறவன், சபையோடு இணைந்து ஊழியத்தை செய்கிறவன் என்பது சொல்வது எத்தனை மகிமை. அதுதான் கொண்டு போகிற இடத்துல கொண்டு போகும். இந்த உலகத்துடைய காரியெல்லாம் எங்கே கொண்டு போகணும்னா, மண்ணிலிருந்து எடுத்த மண்ணை காக்கும்படி அவனை அங்கே அனுப்புகிறேன். ஆமென். இந்த உலகத்துக்குரிய மேன்மலாம் எங்கே காக்க போகுது? மண்ணிலிருந்து எடுத்த மண்ணை காக்கவும் மண்ணை பண்படுத்தும் அவனை பூமிக்கு கீழே நான் அனுப்புகிறேன். மண்ணானது மண்ணிடத்துக்கு, தேவன் தந்த ஆத்துமா ஆவியானது அவரிடத்திற்கும் போகணும். தனக்குரிய இடத்துக்கு போக வேணுமா? மகளே, மகனே,
வாழ்க்கையில் நீ எதையும் அலட்சியம் பண்ணாது, உறவுகளை அலட்சியம் பண்ணாது, உரிமைகளை அலட்சியம் பண்ணாது, சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணாது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து அலட்சியம் பண்ணாது, கர்த்தருடைய சிலுவையை அலட்சியம் பண்ணாது, கர்த்தருடைய மீட்பை அலட்சியம் பண்ண வேண்டாம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அலட்சியம் பண்ண வேண்டாம், கர்த்தருடைய சபை கூடுதலை அலட்சியம் பண்ண வேண்டாம். அலட்சியம் பண்ணுவோமானால் பின்பாடு அவன் கதறி துடித்து, ஐயோ இது இப்படி ஒரு மேன்மையா என்று கதறி துடித்தும் பின்னாட்களிலே அதை அடையாமல் போனான் ஏசா. அவன் மனஸ்தாபப்பட்டு தன் வாங்கின 30 வெள்ளிக்காசை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து கண்ணீரோடு கூட அழுதோ அவன் நான்று கொண்டவனாய் போனான். அவன் தனக்குரிய இடத்தை இழந்தான். எனக்கு அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உனக்குரிய இடத்தை இழந்துராத, உன் குடும்பத்துக்குரிய இடத்தை இழந்துராத, உன் பிள்ளைகளுக்குரிய இடத்தை இழக்க செய்யாதே, உன் சந்ததிக்கு உரிய இடத்தை இழக்க செய்யாதே. நீ நானும் அலட்சியம் பண்ணுவோமானால் அதை நாம் இழந்து போவோம். இந்த உலகத்தை இருக்கிறத எந்த ஒரு மேன்மையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பங்கு, அந்த சேஷ்டபுத்திர பாகம், அது ரொம்ப பெருசு. ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சுவிசேஷத்தை, உங்கள் ரட்சிப்பை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த உறவுகளை, எங்களுக்கு கொடுத்த வீடு வாசலை, எல்லா விதத்தை காட்டிலும் உம்முடைய தெரிந்து கொள்ளதை நாங்கள் அலட்சியம் பண்ணாதவர்களாக ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்கும். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நசீரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு கூட உம்முடைய ரட்சிப்பை அலட்சியம் பண்ணாமல் உன் பாதத்திலே அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை நீங்கள் கொடுங்க. ஆமென். அதை கவனிங்க. நீங்கள் அவள் அந்த நறுமணமான உலகப்புரிய காரியத்தை அலட்சியம் பண்ணி தேவனுடைய பாதத்துக்கு மேன்மைப்படுத்தினா விபச்சாரி ரட்சிக்கப்பட்டா. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் பரிசுத்தமும் எங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயம் காயங்களை ஆற்றி கண்ணீரை நீக்கி, ஆண்டவரே குறைவுகளெல்லாம் நீக்கி எங்களை உமது நிறைவான அபிஷேகத்தினாலே நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அனுப்பும். பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். நன்றி அப்பா, நன்றி. ஆமேன்.